வெல்கம் டு வில்லேஜ் வாழ்க்கைங்க. எல்லோருக்கும் வணக்கம். இது கொடி லெமன். கொடி மாதிரி வருமா அந்த செடி. நிறைய லெமன் வைக்குன்றாங்க. இப்போதைக்கு நிறைய பிஞ்சு இருக்கு, நிறைய லெமன் பிஞ்சு இருக்கு. ஒரு குட்டி செடி தான். இங்க பாருங்களேன், கொத்து கொத்தா கச்சிருக்கு. நிறைய பூக்கள் இருந்து பரவாயில்ல, காய் வச்சிருக்கு. எங்கேயும் இருக்கு பாருங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முதல்ல ஒரு டைம் வச்சு காய்கள் எல்லாம் கொட்டிடுச்சு. இந்த தடவை பரவாயில்ல, காய்கள் நிறைய வச்சிருக்கு. இதோட பூக்கள் கூட இப்படிதாங்க இருக்கும். பூக்கள் இதுல இருக்கு. இது எங்க வீட்டோட மிளகு செடி தான். என்ன பிரச்சனைனா, ஃபர்ஸ்ட் பிரச்சனை வேண்டாம், நல்ல விஷயத்தையே சொல்றேன். நிறைய காய்ச்சிருக்கு, நிறையவே காய் வச்சிருக்கு. நிறைய காய்கள் வச்சிருக்குங்க. மிளகு இது ஒரு கொடி ரகம். இது கொடியா வளரவே வைக்க முடியல. என்ன காரணம்னா, எங்க வீட்டு மாடு தாங்க இங்க கட்டி வச்சிருக்கு. இதை ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணிட்டோம். இதை நாங்க எப்படி கொண்டு போய் வைக்கணும்னு தெரியல. 2-3 கட்டையெல்லாம் வச்சு கட்டியிருந்தோம். ஆனா எங்க வீட்டு மாடு ஒரு நாள் இதை தள்ளி விட்டுடுச்சு. அதில் செடி விழுந்ததில் இப்போதைக்கு டெம்பரவரியாக கட்டி வச்சுருக்கோம். பார்க்கலாம் இது எப்படி அடுத்த வருஷம் வரைக்கும் இதை பாதுகாக்கணும். எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த காயை அப்படியே பறித்து காய வச்சோன்னா பிளாக் ஆசிட் ஆகிடும். போன டைம் நிறைய ரொம்ப பெருசாக இருந்ததுங்க செடி, நல்ல பெருசாக வளர்ந்துருந்துச்சு. அப்போ ஒரு 200 கிராம் வரைக்கும் கூட எடுத்தோம் மிளகு. இந்த தடவை நிறைய காய் பிடிப்பு இருக்குது. இதோட காய்கள் இப்படிதான் இருக்கும், கொத்து கொத்தா காய்ச்சிருக்குங்க. இது எங்க தோட்டத்தில் உள்ள வால்பெரி கொய்யான்னு சொல்றதுங்க. இது இந்த கொய்யா ரகம் கொஞ்சம் நீளமா இருக்கும். இந்த மாதிரி காய்கள் வச்சிருக்கு. நார்மலாவே இதுல காய்கள் வந்துட்டு தாங்க இருக்கும். வருஷம் ஃபுல்லாவே காய் இருந்துட்டே தான் இருக்கு. அதே மாதிரியே இந்த வருஷமும் நிறைய வச்சிருக்கு, நிறைய காய்கள் வச்சிருக்கு. செடி இவ்வளவுதான், நல்லா நீளமா வளர்ந்துருக்குங்க. செடி வச்சு 1.5 வருஷம் ஆகுறது. கொய்யாக்காவோட டேஸ்ட்டும் ஓகே தாங்க, ஓகே கேட்டகரி தான், ஓகே அவ்வளவுதான். வாழைமரங்க, நேற்று தான் ஒரு தாறு வெட்டினாங்க. இப்போ அதுக்கு பக்கத்தில் உள்ளது கொளத்தள்ளி இருக்கு. கற்பூரவல்லின்னு நினைக்கிறேன். கற்பூரவல்லி தான், இதுக்கு பேர் கற்பூரவல்லி. இது நம்ம வீட்டோட முந்திரி செடி. ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நிறைய காய்கள் பிடிச்சிருக்கு. இந்தா நிறைய இருக்குங்க, நிறைய முந்திரிக்கு பஞ்சம் இருக்காது போல இருக்கு. இந்த வருஷம் தான் இவ்வளோ காய்கள் வச்சிருக்கு. அணிலுக்கு கொண்டாட்டமா இருக்கும். குருவிகளுக்கும் கொண்டாட்டமா இருக்கும். ஏன்னா இந்த பழத்தை நாங்க சாப்பிட்றோமோ இல்லையோ, அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த செடியை நீங்க ப்ரீவியஸ்ல பார்த்துருப்பீங்க. நோனி நிறைய காய்கள் வச்சிருக்குங்க. இங்க பாருங்களேன், ஒவ்வொரு கிளையிலையும் கிட்டத்தட்ட 3-4 பழம் இருக்கு, காய்கள் இருக்கு. நோனி அறுவடனே ஒன்று போட்டே ஆகணுங்க, அவ்வளவு இருக்கு. இதை ஜூஸ் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்கிறாங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கிறாங்க, சுகருக்கு நல்லதுங்கிறாங்க. இதோட காய்கள் இந்த மாதிரி தான் இருக்கு.
நாங்கள் மஞ்சனத்தி மரம்னு சொல்லுவோம் இல்லையா, அதோட பூக்கள் மாதிரியே இருக்குது, மஞ்சனத்தியோட பூ மாதிரி இருக்குது. ஆனால் அதோட ஃபேமிலின்னு தான் நினைக்கிறேன். இதில் அவங்க எறும்பு கூட சண்டை போட்டுக்கிறாங்க பாருங்க. என்ன பிரச்சனை? இங்க பாரு, ஃபுல்லா காய்கள். இது எங்க தோட்டத்தில் உள்ள சப்போட்டா கன்று தான். வச்சு ஒரு 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போதான் காய்கள் பிடிச்சிருக்கு, பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. பூக்கள் இந்த சம்மருக்கு தான் பூக்கள் வச்சிருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கு காய்கள். இங்க பாருங்க, இந்த மாதிரி. நம்மளா ஒரு செடி வச்சு அதில் காய் காய்ச்சி பறித்து சாப்பிட்ற சந்தோஷமே தனிதாங்க. உண்மையை சொல்லணும்னா எத்தனை தடவை இந்த வார்த்தையை நான் சொன்னாலும் தகும். உண்மையான சந்தோஷம் என்னன்னா, நம்ம தோட்டத்தில் நம்ம இந்த மாதிரி பழங்கள் காய்கறிகள் போட்டு அதை எடுத்து சாப்பிட்றப்போ இருக்க சந்தோஷம், திருப்தி ரொம்பவே நல்லா இருக்கும். இன்னைக்கு வீடியோ அவ்வளோதானுங்க. உங்களுக்கு எங்களோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நிறைய பேர் பார்க்குறீங்க, வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.